உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டும் ஒரு முறை தேவனுடைய வேத பாடத்தினூடாக சந்திப்பதில் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். எனவே இந்த வேத பாடத்தை ஆரம்பிக்கும்படியாக ஒரு ஆரம்ப ஜெபத்தை எடுத்து ஒரு பாடலை பாடி தன்னுடைய வார்த்தையை நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறோம். எனவே ஆரம்ப ஜெபத்தை ஜெபிக்கும்படியாக சிஸ்டர் கீதாவை நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எங்களை அளவுக்கு நேசிக்கிற நல்ல தகப்பனே அப்பா, இந்த அருமையான இந்த மாலை நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் சுவாமி. மறுபடியும் தாவே உடைய வேதத்தில் உள்ள ரகசியங்களை கற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த அருமையான அந்த சந்தர்ப்பத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இதை ஏற்படுத்தி தந்ததுக்கான பாஸ்டருக்காகவும் அருமையான சிஸ்டர் ரெபேக்காவுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துறோம். தாவே இதுல சேர்ந்து கற்றுக்கொள்ளுகிற எங்களையும் இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வேதத்தில் உள்ள ரகசியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு இந்த இடத்திலே நாங்கள் விட்டு விட்டு கடந்து போகாதபடிக்கு அதை ஒவ்வொன்றையும் எடுத்து எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ளத்தக்கதாயும், ஆண்டவரே அதை 30, 60, 100 எங்களுடைய வாழ்க்கையில் அது பலன் கொடுக்கத்தக்கதாயும், எங்கள் மூலம் ஆண்டவர் மற்றவர்களுக்கு அது கடத்தப்படத்தக்கதாக கத்திரங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துங்க சுவாமி. இன்னும் அநேகமான தாவே வேதத்தில் உள்ள ரகசியங்களை நாங்கள் ஆராய்ந்து கொள்ள கற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்வீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கும் ஒரு மனப்பாட்டின் ஐக்கியத்தையும் கத்தாவே நீங்க தரும்படியாய் நாங்கள் செவிக்கிறோம். ஆவியானவரே, மிகுதியா இருக்கிற ஒவ்வொரு நேரம் காலம் எல்லாவற்றையும் கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஆண்டவரே கத்தாவின் ஜூமு கூட வர இருக்கிற ஜனங்களை கத்தரதை சீக்கிரமாய் அழைத்து கொண்டு வருவீராக. உங்களுடைய கருத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பன். அப்படியே நாங்கள் தேவனை பார்த்து அவரை மாத்திரம் உயர்த்தி இந்த மாலை வேளையிலையும் இந்த தேவாதி தேவனை பாடி அவரை உயர்த்தி ஒரு மனமாய் அவரை நாங்கள் பாடி துதிக்க போகிறோம். தேவனை உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாலை வேளையிலே உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே, ஆவியானவரே, உம்முடைய ஆளுகை இந்த இடத்திலே இருக்கிறபடினாலும் உயர்த்துகிறோம் என்று சொல்லி தேவன் அங்கே 2, 3 என் நாமத்தினாலே கூடுகிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணினவர் இந்த மாலை வேளையிலே நம்மோடு அசைவாடுகிற தேவனாய், உலாவுகிற தேவனாய் இருக்கிறவரை பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் அவரை உயர்த்துவோமா. நன்றி 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 நன்றி. ஆராதனை ஆராதனை வல்லவரே நல்லவரே, ஆராதனை ஆராதனை அற்புதமே அதிசயமே, உந்தன் நாமம் உயர்த்தி பாடிடுவே உயிருள்ள நான் எல்லாம், உந்தன் நாமம் உயர்த்தி பாடிடுவே உயிருள்ள நான் எல்லாம். சொல்லும் ஆராதனை 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 வல்லவரே நல்லவரே, ஆராதனை ஆராதனை அற்புதமே அதிசயமே, உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவே உயிருள்ள நான் எல்லாம், உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவே உயிருள்ள நாளெல்லாம். பாவங்கள் மக்காய் சுமந்தவரே, உமக்கே ஆராதனை, பாடுகள் எனக்காய் சகித்தவரே, உமக்கே ஆராதனை, பாவங்கள் எமக்காய் சுமந்தவரே, உமக்கே ஆராதனை, பாடுகள் எனக்காய்
சகித்தவரே, உமக்கே ஆராதனை. சொல்லுமா, ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே, ஆராதனை ஆராதனை. அற்புதரே அதிசயமே, உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவே உயிருள்ள நாளெல்லாம். உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவே உயிருள்ள நாளெல்லாம். ஆவியின் வரங்களை தந்தவரே, உமக்கே ஆராதனை. அபிஷேகம் எனக்காய் தந்தவரே, உமக்கே ஆராதனை. சொல்லும், ஆவியின் வரங்களை, ஆவியின் வரங்களை தந்தவரே, உமக்கே ஆராதனை. அபிஷேகம் எனக்காய் தந்தவரே, உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை. நல்லவரே நல்லவரே, ஆராதனை ஆராதனை. அற்புதரே அதிசயமே, உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவே உயிருள்ள நாளெல்லாம். உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவே உயிருள்ள நாளெல்லாம். சொல்லுங்க, மரணத்தை மரணத்தை எனக்காய் ஜெயித்தவரே, உமக்கே ஆராதனை. பாதாள வல்லமை தகர்த்தீரே, உமக்கே ஆராதனை. மரணத்தை எனக்காய் ஜெயித்தவரே, உமக்கே ஆராதனை. பாதாள வல்லமை தகர்த்தீரே, உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே, ஆராதனை ஆராதனை. அற்புதமே அதிசயமே, உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவே உயிருள்ள நாளெல்லாம். உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவே உயிருள்ள நாளெல்லாம். சொல்லுமா கடைசியா, உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவே உயிருள்ள நாளெல்லாம். நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த மாலை பொழுதிலும் நீர் எங்களோடு அசைவாடுகிறபடினாலும் உமக்கு நன்றி. ஆண்டவரே, உம்முடைய இன்ப பிரசன்னத்தினால் எங்களை நிறைத்தபடினாலும் உமக்கு நன்றி. சகல துதி கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராயிருக்கிறவரே, எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். ஆண்டவரே, மிகுதியான வேத படிப்பையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். நீர் எதை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீரோ அதை நீர் செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் சிலுவையின் பின்னாலே மறைத்துக் கொள்கிறோம். எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அப்படியே நான் சிஸ்டர் ரிபேக்கா இடத்துல கொடுக்கிறேன்.
இயேசு கிறிஸ்து நாமத்தில் எல்லோரையும் வரவேற்கிறேன். துதிகான மகிமை எல்லாவற்றையும் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்தி பாடத்துக்கு கடந்து சொல்ல போறோம். இந்த வாரம் நாங்க வேர்ல்ட் அப்டேட்டோடையே தொடங்க போறோம். என்னன்னு சொன்னா, கடந்த நேற்றைய பொழுது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். ஈரான் வந்து இஸ்ரேலை அட்டாக் பண்ணது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அந்த 200 மிசைல்ஸ் அவங்க அனுப்பியிருக்கிறாங்க. அந்த 200 மிசைல்ஸ்ல ஜோர்டானுக்கு, அதாவது ஜோர்டான்ட வான்வெளியை தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்ப ஜோர்டான் அதுல சொல்ல இருக்குது, தங்களோட வான்வழியாக வந்த மிசைல்ஸ் எல்லாம் தாங்க டிஸ்ட்ராய் பண்ணதாக சொல்லப்படுது. அப்ப அதனால ஈரான் என்ன சொல்லிருக்கு, இஸ்ரேலுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்களோ அவங்க எல்லாம் தங்களுக்கு எதிரி நாடுகள் என்று சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இந்த இஸ்ரேலியல் தேசத்துக்காக யார் யாரெல்லாம் இப்ப களத்துல இறங்கி இருக்கிறாங்கன்னு ஏன் பார்க்க போறோம்னு சொன்னா, நாம இஸ்ரேலியல் ஜனத்துல தேவனோட கரம் எப்படி இருக்கிறதுன்றத பாக்குறதுக்காகத்தான் இந்த வேர்ல்டு அப்டேட்டை எடுத்துக்கொண்டு போறோம். ஏனென்றா இதுதான் நமக்கு இருக்கிற ஒரே காரணம். அதாவது இந்த இஸ்ரேலுக்குள்ள 3ஆம் உலக போர் தொடங்கி அந்த ஆலயம் இடிக்கப்படுறத நமக்கான சாட்சி என்று சொன்ன நாம எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு கடைசியா இருக்கிறது அந்த பலிபீடம். எப்ப அந்த பலிபீடம் வருதோ, கட்டப்படுறதுக்கான ஆயத்தங்கள் தொடங்கப்படுதோ, அப்போது நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கான காலம் நெருங்கிட்டு உணர்வோம். அப்ப இந்த தேசத்தை, இந்த வேர்ல்டு மேப்ப பிரதர் அதுல காட்டியிருக்கிற அந்த வேர்ல்டு மேப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இஸ்ரேல் அந்த சின்ன குட்டி மஞ்சளா இருக்கிறதா இஸ்ரேல். அந்த இஸ்ரேலை சுத்தி இருக்கிறது டர்க்கி இருக்கு, சிரியா இருக்குது, சவுதி அரேபியா, ஜோர்டான், அந்த பிங்க் கலர்ல இருக்கிறது ஜோர்டான். அதுக்கு அடுத்து எங்கால இருக்கிறது எஜிப்த் இருக்குது. அப்ப இந்த தேசத்திலேயே அந்த இஸ்ரேலை பாத்தீங்கன்னு சொன்னா லெபனான் வந்து அதுக்கு பக்கத்துலதான் இருக்குது. அப்ப அந்த பிரவுன் கலர்ல இருக்கிறது வந்து லெபனான். அப்ப அந்த சின்ன பிங்க் கலர்ல இருக்கிற இந்த இடம் தான் இஸ்ரேலுக்குரிய இடம். ஆனா இந்த இடத்துக்கு சிஸ்டர் உங்களோட மியூட் அமத்துங்க. மைக் மியூட் ஆகிருக்குது சிஸ்டர். சாரி, இப்ப கேக்குதா? ஹலோ, கேன் யூ ஹியர் மீ? ஓகே இப்ப கேக்குது. ஓகே, சாரி. அப்ப இந்த தேசத்துல அதாவது சின்ன மஞ்சள் கலர்ல இருக்கிற அந்த தேசம் தான் இஸ்ரேல் தேசம். அந்த தேசத்தை சுத்தி இருக்கிற தேசங்களை பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய தேசமாக சிரியா, ஈரான், ஈராக், டர்க்கி எல்லாமே அந்த பெரிய நாடுகள். அந்த பிங்க்ல இருக்கிறதான் ஜோர்டான். ஆனா இந்த இப்படியா சுத்தி இருக்கிற அத்தனை நாடுகளும் என்ன செய்து இஸ்ரேலுக்கு எதிராக கிளம்புது. முதலாவதாக நாங்க பார்த்தோம் ஏன் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதுன்றத பார்த்தோம். அதாவது பலஸ்தீனுக்காக ஹமாஸ் தான் இந்த யுத்தத்தை ஆரம்பிச்சு வச்சாங்க. அப்ப அவங்கதான் முதலாவதாக இந்த யுத்தத்தை ஆரம்பித்தார்கள். இரண்டாவதாக லெபனான் வந்துச்சுது. அவங்கதான் இப்ப ஹிஸ்முல்லா அவங்களோட தலைவரை கொண்டது நிமித்தம் தான் இவ்வளவு அதிகமாக யுத்தம் ஆரம்பிச்சிருக்கு. மூன்றாவதாக அடுத்து ஏமனுக்குள்ளதான் ஹவுதீஸ் இருக்குது. அப்ப இப்ப ஹவுதீஸ் வந்து இதுக்குள்ள இறங்க போறதுன்னு சொல்லி இருக்குது. அப்ப அந்த இயக்கங்கள், அதாவது இவங்க டெரரிஸ்டாக கருதப்பட்ட இயக்கங்களை இப்ப அரபு நாடுகள் என்ன செய்யணும், அவங்க டெரரிஸ்ட் இல்ல, எங்களோட நாடுகளை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்டவங்கன்னு சொல்லப்படுது. அப்ப அதன் நிமித்தம் அவங்க இப்ப எல்லா அரபு நாடுகளும் இப்ப ஒன்று சேர்ந்து நிக்குது. அப்ப அப்படியான இடத்துல நேற்று வந்து ஈராக்ல ஏற்கனவே போர் தொடக்கப்பட்டது. ஆனா இப்ப வந்து ஈரான் வந்து தொடங்கி இருக்கு. ஆனா ஈரான் தொடங்கி இருக்கிற இந்த பிரச்சனை வந்து இதோட முடிய போறதில்லை. ஏனென்றா ஈரான இஸ்ரேல் திருப்பி அடிக்குமானால் ரஷ்யா சொல்லியிருக்கு தாங்க அந்த யுத்த களத்துல இறங்குவோம். அதே நேற்று துருக்கி சொல்லியிருக்கு நாங்களும் யுத்தத்துக்கு ரெடியா இருக்கிறோம். அப்ப எல்லா தேசங்களும் என்ன செய்யப்படுது, இப்ப இஸ்ரேல் தேசத்துக்கு எதிராக களம் இறங்கி இருக்கிறாங்க. ஆனா களம் இறங்கினது எல்லா தேசமும் இறங்குறது ஓகே. ஆனா அந்த தேசத்து மக்களை பற்றி தான் நமக்கு காணணும். ஏண்டா அந்த தேசத்துல இப்ப இஸ்ரேல்ல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 200 மிசைல்ஸ் வரும்போது அவங்க எல்லாருக்குமே சைரன் கொடுக்கப்பட்டது. அந்த உங்களுக்கு தெரியும், ஆம்புலன்ஸ்ல வர சத்தம் கேட்கப்பட்டோன்னு அவங்க எல்லாரும் பங்கருக்குள்ள ஓடுவாங்க, அதாவது ஷெல்டருக்கு ஓடுவாங்க.
நமக்கும் இந்த அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாமளும் இப்படி ஒரு தேசத்துல இருந்துதான் வந்தனாங்க. அப்ப எங்களுக்கும் குண்டு வீச்சுகள் பங்கருக்குள்ள ஒரு அனுபவங்கள் எல்லாம் இருக்கு. அது எவ்வளவு ஒரு கஷ்டமான காரியம், எவ்வளவு ஒரு பயம்ன்றத நாம உணர்ந்திருக்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட நாடுகள் நாட்டுக்கு நாடு யுத்தம் நடக்கும். அது கர்த்தருடைய சித்தம். யுத்தங்களின் செய்திகளையும் அறிவீர்கள் என்றது வசனம் சொல்லுது. அது கடைசி காலத்துக்குரிய அடையாளம். ஆனா நாங்க என்ன செய்யணும்டா, இப்படிப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கோம். இஸ்ரேலுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கோம். ஈரானுக்காக, ஈராக்குக்காக, ஒவ்வொரு தேசம், சிரியா, லெபனான்ல எல்லாம் அந்த தலைவரை கொல்லும் போது கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டவங்க கொல்லப்பட்டாங்க. அப்ப அப்பாவி மக்கள் இறந்து கொண்டு போறாங்க. அப்ப அவர்களுக்காக நாங்க ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாது நெத்தனியாக பிரசிடென்ட் நெத்தனியாக சொல்லி இருக்கிறேன்னு சொன்னா, நேற்று ஒரு வீடியோவை சிஸ்டர் ஷாம்லாம் என்னோட ஷேர் பண்ணியிருந்தா. அந்த வீடியோல அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, ஆதி தகப்பன், அதாவது நம்முடைய ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணப்பட்ட இந்த தேசம் எங்களுடையது. அப்ப இந்த தேசம் எப்ப தாவீது ராஜாவுடைய காலத்திலயும் எங்கள்கிட்ட தான் இருந்துச்சு. சாலமோன் ராஜாவோட காலத்திலயும் எங்கிட்ட தான் இந்த தேசம் இருந்துச்சு. இனியும் நாங்க இந்த தேசத்தை ஆளுகை செய்வோம். அப்ப இந்த தேசம் ஏன் இந்த தேசத்தை இவங்க ஆளுகை செய்யணும்னு நினைக்கிறாங்கன்னா, நீங்க ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தை எடுத்து படிச்சீங்கன்னு சொன்னா, அதுல கர்த்தர் சொல்லியிருப்பார். அதாவது எகிப்து நதி தொடங்கி ஹைதராபாத் நதி வரையும் என்று சொல்லியிருப்பான். அந்த வசனத்திட இதை மறந்துட்டு, நான் ஆதியாகமம் 15வது அதிகாரத்துல இருக்கு. நீங்க அதை எடுத்து பார்த்து கொள்ளலாம். அந்த வசனத்தின் படி நீங்க எங்க இருந்துன்னு சொன்னா, ஆபிரகாம் எங்கிருந்து வெளிக்கிட்டவர் என்பதை நீங்க அறிவீங்க. அவரு ஊரின் கல்தியர் தேசத்திலிருந்து புறப்பட்டார். அந்த கல்திய மொசபத்தியானியாண்டு பேதுருல சொல்லப்படும் அந்த தேசம் இரண்டு பார்த்தா, நீங்க இப்ப இருக்கிற ஈராக்கு தான் அந்த தேசம். ஊரின் தேசம் இருக்கிறது ஈராக்ல. அப்ப ஆபிரகாம அவர் கூட்டி சென்றது ஈராக்ல இருந்து. அவர் எகிப்து போயிருக்கிறார், திருப்பி எகிப்துல இருந்து திருப்பி வச்சிருக்கிறப்ப இந்த சுத்தி இருக்கிற எல்லா நாடுமே இஸ்ரவேலுக்கு ஒப்பு கொடுக்கப்படும். ஏண்டா அத்தனை நாடுகளுக்கு என்ன செய்திருக்கிற, தமஸ்கு வழியா சிரியாக்கு போயிருக்கிற. அப்ப இந்த தேசங்கள் எல்லாம் ஆபிரகாம் நம்முடைய ஆதி தகப்பன் காலடி பட்ட இடங்கள். அப்ப இந்த தேசங்கள் தான் என்ன செய்து தாவீது ராஜா காலத்திலையும் ஆளுகை செய்யப்பட்டது, சாலமோன் காலத்திலையும் ஆளுகை செய்யப்பட்டது. இப்ப கர்த்தருடைய நாள் வர முன்னாடியும் இந்த தேசங்கள் என்ன செய்யப்படும், இஸ்ரவேலுக்கு ஒப்பு கொடுக்கப்படும். அப்ப அப்படியான இது வேதத்தின் படி நான் சொல்றேன். ஆனா இந்த காலகட்டங்கள், இதற்கான காலகட்டம் எவ்வளவு எடுக்கும் என்பது எனக்கு தெரியாது. ஆனா இந்த காலகட்டம் நிச்சயமா இது கர்த்தருடைய வசனம், வாக்குத்தத்தம் என்றுமே பொய்யாகாது. அதனால இப்ப இஸ்ரேலுக்கு உதவி செய்யறது அமெரிக்காவும் இங்கிலாந்தும் பிரான்சும் தான் நேரடியாக உதவி செய்யறாங்க. அதே மாதிரி இப்ப ஈரான் ஈராக்கு எல்லாருக்கும் மறைமுகமாக டர்க்கி, ரஷ்யா, பாகிஸ்தான், சவுதி அரேபியா எல்லாமே என்ன செய்யுது, மறைமுக அணு ஆயுதங்களை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்ப அங்கால ஒரு குரூப் ரெடி ஆயிட்டே இருக்குது. எல்லா முஸ்லிம் நாடுகளும் எகெயின்ஸ்டா இருக்கும் போது இஸ்ரேல் மட்டும் என்ன செய்து, அது இஸ்ரேலுக்கு எதிராக எத்தனை ஆயுதங்கள் உருவானாலும் அது வாய்க்காம போகும் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அதனால தேவனுடைய கரம் இருக்கிறதுனால அவர்கள் அதை போராடி ஜெயித்துக் கொள்வார்கள் நாங்க விசுவாசிக்கிறோம். ஆனா அங்கிருக்கும் மக்கள் பாதிப்பு அடையக்கூடாது. அங்கிருக்கும் மக்களுக்காகவும் மற்ற தேசத்து மக்களுக்காகவும் நாங்க ஜெபிக்க கடமைப்படுறோம். அது மட்டுமில்லாது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஆல்வின் தோமஸ் பிரதரும் இஸ்ரேல் ஜெருசலம்ல தான் இன்றைக்கு நிற்கிறார். சோ அவருக்காகவும் ப்ரே பண்ணுங்க. ஏனென்றா இன்றைக்கு அவங்களுக்கு ஜூஹிஸ்ட புது ஆண்டு. சோ அப்ப அந்த புது ஆண்டுல அவர் தீர்க்க தரிசன வசனங்களும் தீர்க்க தரிசன நைட்டாக அவர் அந்த ப்ரோக்ராம் செய்ய போறதாக சிஸ்டர் கீது சிஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தா. ஆனா அவருக்காகவும் நீங்க ஜெபத்துல வச்சுக்கொள்ளுங்க. அவரையும் தேவன் பாதுகாத்து பத்திரமாக திருப்பி தேசத்துக்கு கொண்டு போய் விடும்படியாக அவருக்கும் உங்களோட ஜெபத்துல வச்சுக்கொள்ளுங்க. அடுத்து நாங்க கடந்து போவோம். ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு பொக்கிஷத்தை, வேதத்தின் பொக்கிஷத்தை கற்றுக்கொள்ள நம்ம விரும்புறோம். இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்தை மட்டும் கற்றுக்கொள்ளாம அதனோட சேர்த்து நாங்க என்ன செய்வோம், ஒரு பொக்கிஷத்தையும் கற்றுக்கொள்ளுவோம். அந்த பொக்கிஷங்கள் என்னன்றது வேதத்துல கர்த்தர் எல்லாருக்கும் வெளிப்படுத்தி இருப்பார். ஆனா சில காரியங்கள் என்னவா இருக்கு, மறைப்பொருளாக இருக்கு. அந்த மறைப்பொருளைத்தான் நாங்க கண்டு கொள்ளணும். அந்த பொக்கிஷத்திற்கான வசனமாக
லூக்கா 17 34 தொடக்கம் 36. யாராவது வாசிக்க முடியுமா? லூக்கா 17 34 தொடக்கம் 36. ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என விசாரித்தான். லூக்கா 17 34. அந்த ராத்திரியிலே ஒரே படுக்கை வாசிங்க சிஸ்டர். அந்த ராத்திரியிலே ஒரே படுக்கையிலே படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். திரிகை திரிக்கிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, எங்கே ஆண்டவரே என்றார்கள். அதற்கு அவர், பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்றார். ஆமென். இந்த வசனங்களை நாங்க பார்க்க போறோம். இங்க 3 உவமைகளை கட்ட சொல்லியிருக்க. இந்த 3 உவமைகளையும் பார்க்க போறோம். ஆனா அந்த 3 உவமைகளையும் 3 காலங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அந்த ராத்திரிய சொல்லியிருப்பார். மற்றது வயல்வெளியில வேலை செய்யறவங்க எப்பவுமே காலையில தான் வேலை செய்வாங்க. அடுத்து திரிக்கிறவங்க அவங்க பின்னேரத்துலதான் சொல்லப்படுவாங்க. அப்ப காலை மாலை இரவு. அப்ப இந்த 3 காலங்களும் அங்க இருக்கு. அப்ப இந்த 3 காலங்களையும் குறித்து அது பைபிள்ல சொல்லப்பட்ட காலம். ஆனா அதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் வேற இருக்கு. நாங்க அதுக்கு முன்னாடி இந்த காலங்களை ஏன் கர்த்தர் அப்படி சொன்னார்ன்றத பார்த்து கொள்வோம். அந்த 3 காலங்களும் இப்ப இலங்கை தேசத்துல இப்ப அதிகாலையா இருக்குது. ஆனா அதுவே கனடா தேசத்துல நைட்டா இருக்குது. அதே இன்னொரு தேசத்துல இப்போ ஆஸ்திரேலியாவோ இல்லாட்டி வேற ஒரு தேசத்தை எடுத்து பார்த்தோம்னா அங்க மத்தியானம் இருக்கலாம். அப்ப அதனாலதான் கர்த்தருடைய வருகை ஒரு நேரத்துலதான் இருக்கும். ஆனா தேசங்களுக்கு தேசம் என்ன செய்யப்படும்? 3 நேரங்களாக இருக்கும். ஆனாலும் அந்த கர்த்தருடைய வருகையில அந்தந்த தேசங்கள்ல இருக்கிறவங்க எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. அதனாலதான் காலம் எந்த நேரமாக இருந்தாலும் அப்ப நாம நினைக்கல அது எங்களுக்கு இரவா இருக்கும் போதுதான் இரவுலதான் வருவாருன்னு யாராவது சொன்னாலும் சரி, இல்லாட்டி இந்த நேரத்துலதான் கர்த்தருடைய வருகை வரும் என்று எவராவது உங்களுக்கு சொன்னா அதை நம்பாதிருங்க. ஏனென்னா அந்த வருகையை குறித்த நாள் நேரமோ யாருக்குமே வெளிப்படுத்தப்படல. திருடனை போல் வருவன் என்று சொல்ற. அப்ப இந்த முதலாவது தான் எடுத்து பார்க்க போறோம். முதலாவதாக, அதாவது அந்த ராத்திரியில் ஒரே படுக்கையில் படுத்திருந்த 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். அப்ப ஒரே படுக்கையில் படுத்திருந்தவர்கள் யார்? இவங்க படுத்திருக்கிறவங்க என்னது? நித்திரை கொள்றவங்க. யாரு? கர்த்தருக்குள் நித்திரை கொள்றவங்க. அப்ப கிறிஸ்துவுக்குள் நித்திரை கொள்றவங்க. அப்ப யாரு? மரித்தவங்க. இப்ப மரித்தவங்க 2 வகையா பார்க்கலாம். ஒன்று கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவங்க, அடுத்தது கிறிஸ்துவுக்குள் மரிக்காதவங்க. அதாவது கிறிஸ்துவுக்குள் மரிக்காதவங்கண்டா, கிறிஸ்துவுக்குள் மரித்தண்டா கிறிஸ்துவின் கட்டளைகளை கைக்கொண்டு அவருடைய சாயலின்படி வாழ்ந்து அவருடைய எல்லா பொக்கிஷங்களையும் கற்றுக்கொண்டு கட்டளைகளின் படி எல்லா படி நடந்து அவருடைய அந்த கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தவர்கள் இறந்தவர்கள் தான் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தவர்கள். அப்ப நாம எல்லாருமே கிறிஸ்தவர்கள் தான். ஆனா கிறிஸ்தவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் மரிப்பார்கள் என்று கேட்டா இல்ல. என்ற தேவனின் சித்தம் செய்கிறவர்கள் தான், தேவ சித்தத்தின்படி நடக்கிறவர்கள் தான் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். அப்ப அதனால இங்க என்ன சொல்றார்? அங்க ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான். அப்ப கல்லறையில என்ன செய்யப்படுவாங்க? 2 பேர் படுத்திருப்பாங்க, ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான். அப்ப அவங்க என்ன செய்வாங்க? அவங்கதான் என்ன செய்வாங்க? முதலாவது எழுந்திருப்பாங்கன்றத நாங்க எடுத்துக்கொள்ளப்படுதல்ல பார்த்தோம். அதாவது மரித்தவர்கள் தான் முதலாவது எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. பின்பு நாமும் என்ன செய்வோம்? எக்கால சத்தம் ஊதும் போது எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்ப அவங்க எடுத்துக்கொள்ளப்படும் போது அவங்க கர்த்தர் வைத்திருக்கிற அந்த சரீரத்துக்குள்ள இந்த ஆத்மா என்ன செய்யும்? இந்த அலங்கம் இடிந்து விழும். அதாவது இந்த மண்ணான சரீரம் என்ன செய்யப்படும்? இடிந்து விழும். இந்த ஆத்மா என்ன செய்யும்? கர்த்தரிடத்துல போகும். அப்ப கர்த்தரிடத்துல போகும்போது கர்த்தர் சொல்லியிருக்கிறார், அந்த அதுக்கென்று சொல்லி ஒரு சரீரத்தை வச்சிருக்கிறார். அப்ப அந்த சரீரத்துக்குள்ள இந்த ஆத்மா பூந்து கொள்ளும். அந்த சரீரம் தான் என்ன செய்யறது? சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற சரீரம். நாம இயேசுவின் சாயலாக, அவருக்கு ஒப்பான, தூதர்களுக்கு ஒப்பான சாயலாக இருப்பார். அப்ப என்ன செய்யப்படுது? கர்த்தருக்குள் மரித்தவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், கர்த்தருக்குள் மரிக்காதவர்கள் விடுபடப்படுவார்கள். அதனாலதான் ஒருவன் ராத்திரியில் படுத்திருப்பான், ஒருவன் அந்த இது உங்களுக்கு விளங்கி இருக்கு. அப்ப அடுத்தது
திரித்திருக்கிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். அப்ப இந்த திரித்திருக்கிற ஸ்திரீ என்றதை நாங்க பார்த்திருக்கிறோம். ஸ்திரீ என்றது சபை என்றது, அதாவது இப்ப எஸ்தர் ராஜாத்தி எடுத்தா அது ஒரு சபை, ஆஹ் ரூத் எடுத்தா ரூத் ஒரு சபை. அப்ப அந்த ரூத்துக்குள்ளேயும் நிறைய பொக்கிஷம் இருக்கு, எஸ்தர் ராஜாத்திக்குள்ளேயும் நிறைய பொக்கிஷங்கள் இருக்கு. அப்ப ஒரு சபைய அப்ப இங்க வந்து 2 சபை இருக்குது. அந்த 2 சபையில என்ன செய்யப்படுமா, ஒரு சபை எடுத்துக்கொள்ளப்படும், ஒரு சபை கைவிடப்படும். அப்ப இயேசு கிறிஸ்துவே விளக்கா இருக்கிறாருன்றத நாங்க வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்துல பார்த்தோம். அதே விளக்கு தண்டு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்றதையும் பார்த்தோம். அப்ப திரி எண்ணெய் எல்லாம் எங்களுக்கு தெரியும், திரி என்றது வசனம், எண்ணெய் என்றது ஆவியானவர். அப்ப இன்னைக்கு இந்த திரி திரிக்கிறவங்க, அப்ப ஆவியானவர், அப்ப திரிய திரிக்கும் வசனம், வசனத்துல நிலைத்து நிற்கிற சர்ச், அதாவது வசனத்துல நிலைத்து நிற்கிற சபை எடுத்துக்கொள்ளப்படும். கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொள்கிற சபை எடுத்துக்கொள்ளப்படும். தேவனின், அதாவது கர்த்தரிடத்திலிருந்து ஒளியை பெற்று அந்த ஒளியை மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அப்ப மற்ற சபை என்ன செய்யும், எடுத்துக்கொள்ளப்படாது. அந்த சபை விடுபடும். அதான் புத்தி உள்ள ஸ்திரீகளை பற்றி பார்த்திருப்பீங்க. 10 ஸ்திரீகள், 5 ஸ்திரீகள் என்ன செய்வாங்க, தீவட்டிகளோடு எண்ணெயோடு இருந்தாங்க. 5 ஸ்திரீகள் தீவட்டி இருந்துச்சு, ஆனா அதற்குரிய எண்ணெயை அவங்க எடுத்துட்டு வரையில. அதனால என்ன செய்யறாங்க, அவங்க விடுபட்டு போறாங்க. புத்தி உள்ள ஸ்திரீகள் என்ன செய்யறாங்க, லைக் கர்த்தரோடு சேர்த்து கொள்ளப்படுகிறார். ஆனா அந்த அதுலயும் ஒரு வசனம் அழகா சொல்லப்படும், விழித்திருங்கள். அப்ப நாம எண்ணெய் இருக்கு, தீவட்டி இருக்குன்றதுக்காக என்ன செய்யக்கூடாது, நாங்க விழித்திராம சோம்பரித்தனமாக காலிக்கு இருந்தோம் என்று சொன்னா கர்த்தருடைய வருகையை மிஸ் பண்ணிடுவோம். ஆனா நாம வேதத்திலேயும் 2 கண்கள் நமக்கு, ஒன்று வந்து வேத தியானிப்பு, 2 வந்து ஜெபம். விழித்திருங்க, அதாவது சோதனைக்கு உட்படாத படிக்கு நீங்கள் விழித்திருந்து ஜெபியுங்கள். அப்ப நாங்க சோதனையை ஜெயிக்கணும்டா விழித்திருந்து ஜெபிக்கணும். நாம லைக் எங்களுக்கு வர ஆபத்துக்கள், அதாவது நாங்க சரியான பாதையில நடக்கணும்டா நமக்கு வசனம் தான் நமக்கு தீபமா இருக்கு. அப்ப அதனால எங்களுக்கு 2மே வேணும். அப்ப அந்த 2ஐயும் கைக்கொள்ற சபை என்ன செய்யப்படும், எடுத்துக்கொள்ளப்படும். அப்ப மற்ற சபை வந்து என்ன செய்யப்படும், விடுபடும். அப்ப முதலாவதாக 2 பேர் படுத்திருப்பார்கள், அது மரித்தவர்கள் கிறிஸ்துவுக்குள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் ஒருவர், மற்றவர் கைவிடப்படுவார். இதுவும் 2 சபை. 2 சபையில் என்னது, கிறிஸ்துவுக்கு பிரியமான சபை, கட்டளைகளை கைக்கொள்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், மற்றவர்கள் விடுபட்டு போவார்கள். அடுத்தது 17:36 வயலில் இருக்கிற 2 பேர், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று. அப்ப இது வந்து வயல் என்றது கர்த்தருடைய தோட்டம். அப்ப கர்த்தருடைய தோட்டத்துல செய்யற ஊழியக்காரங்கள், அப்ப இது ஊழியத்தை குறிக்குது. அப்ப என்ன செய்யப்படுது, ஊழியம் செய்கிறவர்கள் என்ன செய்வாங்க, ஒருவர் வந்து எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், இன்னொருவர் கைவிடப்படுவார்கள். அப்ப நாம நமக்கு நிறைய ஊழியர்களை தெரியும், ஆனா எல்லா ஊழியர்களும் கர்த்தருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், அது தேவனுக்கும் அவர்களுக்கும் மட்டும்தான் தெரியும். நாம யாரையும் குற்றப்படுத்தவும் முடியாது, நியாயம் தீர்க்கவும் முடியாது. ஆனா வேதம் சொல்லுது என்னது, ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். அப்ப அந்த ஊழியத்திலையும் என்னது, தேவனுக்கு பிரியமான காரியம், உண்மையும் உத்தமமா நடக்கிறவன் தான் என் ராஜ்யத்துக்குள்ள பிரவேசி என்று அவர் சொல்லுவார். அப்ப உண்மையும் உத்தமான ஊழியக்காரனை பிரவேசி என்றைக்கு அந்த உண்மையும் உத்தமம் ஊழியம் அதுல உங்கள்கிட்ட இல்லை என்று சொன்னா நீங்க அங்க கைவிடப்படுவீங்க. அப்ப இந்த 3 உவமைகளும் வந்து கர்த்தர் தன்னுடைய சபையை பற்றி சொல்றார், ஊழியக்காரனை பற்றி சொல்றார், கர்த்தருக்குள் மறைத்தவர்களை பற்றி சொல்றார். அப்ப நீங்க இத வீட்டுல முடிஞ்சா என்ன செய்யுங்க, வீட்டுல போய் இதை தியானிங்க. இந்த 3 காரியங்களையும் கர்த்தர் ஒவ்வொரு வசனங்களுக்கும் கர்த்தர் பொக்கிஷமான மறைப்பொருள்களை கொடுத்திருக்கிறார். நீங்களும் முடிந்த அளவு என்ன செய்யுங்க, அதை கற்றுக்கொள்ள பாருங்க, முடிந்த அளவு தியானிச்சு கொள்ளுங்க. அடுத்து நாங்க போக போறது வந்து கடந்த வாரத்தை பற்றி பார்க்க போறோம். கடந்த வாரம் படிச்சவைகளை நாங்க மீட்டு கொண்டு போவோம். ஓகே, கடந்த வாரம் நாங்க பரலோக ராஜ்யத்தை 7 வானங்களை பற்றி பார்த்தோம். அதாவது 7 வானங்கள் வந்து நாங்க பரலோகம் கொண்டு பார்த்தோம், பரதேசிய பார்த்தோம். இந்த பவுல் 3ஆம் வானம் மட்டும் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று சொல்லப்படுது, பரதேசிய பார்த்தோம். அடுத்து கேலக்சி எல்லாம் இருக்கிற வானங்கள் என்று சொல்லி, ஃபிளைட் ஓடுற வானம் என்று சொல்லி, இப்படி ஒவ்வொரு வாகனம் வானம் இருக்கிறதா லைக் யூதர்கள் நம்புறார்கள் என்றதை பற்றி பார்த்தோம். அடுத்து பரலோகம்.
அந்த பரலோகம் எப்படியா இருக்குன்றத அதிகாரம் வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்துல பார்த்தோம். அந்த 4ஆம் அதிகாரம் எப்படி ஒரு சிம்மாசனம் இருக்கிறது. அந்த சிம்மாசனத்துல வலது புறத்துல இயேசு கிறிஸ்துவான ஆட்டுக்குட்டியானவர் 7 கொம்புகளோட 7 தீபங்களோடையும் 7 ஆவிகள் தீப்பந்தங்களோட இருக்கிறத நாங்க காண்றோம். அதுக்கு பக்கத்துல 24 மூப்பர்கள் 4 ஜீவன்கள் இருக்கிறத காண்கிறோம். அந்த 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களையும் யாருன்னு பார்த்தோம். அந்த 24 மூப்பர்களும் கர்த்தருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள். அவர்கள் கர்த்தர் தெரிந்து கொண்டவர்கள். அவர்கள் என்னது தங்களுடைய சாட்சியின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவானவருடைய சாட்சியின் நிமித்தமும் சாட்சியாக எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள். அப்ப அது மட்டும் இல்லாம புதிய பாட்டை பாடினார்கள். அப்ப இங்க என்ன செய்யப்படுற, புதிய பாட்டை பாடுகிறவர்கள் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள். அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள். அவர்கள் என்னது மற்றவர்கள் சொல்ற மாதிரி 12 கோத்திரக்காரர்களும் இல்ல, 12 அப்போஸ்தலர்களும் இல்ல. இரண்டு அப்போஸ்தலர்கள் 12 இருந்தா அங்க யோவான் இருந்தார். அப்ப யோவான் இருந்திருந்தா அங்க மத்தையோ எல்லாத்தையும் பார்த்தவர் சொல்லியிருப்பார். அவர் 12 சீசர்கள் அங்க கண்டதாக. அப்ப யோவான் இங்க இருக்கும் போது அங்க சீசர்களாக இருக்கப்பட்டார். இது கர்த்தருக்கு உண்மையும் உத்தமமாக நடந்தவர்கள் 24 பேரை கர்த்தர் தனக்காக மூப்பர்களாக தெரிந்து கொண்டிருக்கிறார். அடுத்து 4 ஜீவன்களை பார்த்தோம். அந்த 4 ஜீவன்களும் என்ன என்பதையும் பார்த்தோம். என்னத்துக்காக அந்த 4 ஜீவங்களும் இருக்கின்றதுக்கு, அது 4 பிரமாணங்கள் என்றதையும் பார்த்தோம். அதாவது 4 பிரமாணங்களும் ஆதாம் தொடக்கம் ஆபிரகாம் வரை மனசாட்சி பிரமாணம் என்று பார்த்தோம். மோசே தொடக்கம் இயேசு கிறிஸ்துவானவர் வரும் வரையும் நியாய பிரமாணம் என்று பார்த்தேன். அடுத்து இயேசு கிறிஸ்துவிலிருந்து இன்று வரையும் கிருபையின் பிரமாணத்துலதான் நாங்க இருக்கிறோம். அடுத்து 1000 வருஷ அரசாட்சியில நீதியின் பிரமாணம், அந்த 4 பிரமாணங்களாகவும், அடுத்து 4 சுவிசேஷங்கள், அதாவது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 சுவிசேஷங்களும் கர்த்தர் 4 விதமாக வெளிப்பட்டிருப்பார். அதற்கு அடையாளமாகத்தான் இந்த 4 ஜீவன்களும் பரலோகத்துல இருக்கின்றத பார்த்துக்கொள்றோம். அந்த 4ம் என்னது, மத்தேயுல சொல்லியிருப்பார் யூதர்களின் ராஜா சிங்கமாக அங்க வெளிப்பட்டிருப்பார். மார்க்ல தேவகுமாரனா இருந்த ஒருவர் மனுஷகுமாரனை தனக்கு பலியாக கொடுக்கிற காளையாக தன்னை பலி கொடுக்கறத அங்க சொல்லியிருப்பார். அடுத்து யோவான்ல சொல்லியிருப்பார் கழுகுக்கு ஒப்பாக என்ன செய்வார், உயரத்துல, அதாவது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாயிருந்தது. அப்ப தேவன் தான் கர்த்தர் என்பது அங்க அவர் உறுதிப்படுத்துவார். அடுத்து லூக்கால என்ன சொல்லப்படும், அவர் ஒரு இரட்சகராக அவருடைய அன்பு அங்க வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப அந்த இரட்சகராக மனுஷனால மட்டும்தான் என்ன செய்ய முடியும், அன்பை தேவனுக்கு கொடுக்க முடியும். அதனாலதான் அவர் அந்த மனுஷர்கிட்ட மட்டும்தான் அந்த அன்பை எதிர்பார்க்கிறார். அப்ப லூக்கால தேவன் அப்படி வெளிப்பட்டிருப்பார். அப்ப அது அந்த 4ம் தான் அங்க கொடுக்கப்பட்ட. அடுத்து இன்னும் சில வேத வல்லுநர்கள் சொல்றாங்க புதிய எருசலேம்ல இருக்கிற 4 சுவர்கள், அதனாலதான் அங்கு 12 அப்போஸ்தலர்களும் 12 கோத்திரக்காரர்களுடைய பெயர்களும் எழுதப்பட்டிருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அப்ப அடுத்து நாங்க ஆட்டுக்குட்டியானவர் என்றது சகல கோத்திரங்களாலும் அடிக்கப்பட்டவர், அதாவது சகல கோத்திரங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக மட்டும் சிலுவை சுமக்கல, பாடுகளை அனுபவிக்கல, சகல கோத்திரங்களுக்காகவும் சகல மக்களுக்காகவும் தான் அடிக்கப்பட்டார். சகல மக்களுக்கும் தான் பாவத்தை சுமந்து சிலுவையில் அறியப்பட்டார். அப்ப அதனால அந்த சகல ஜனங்களுக்காகவும் அவர் சிலுவை சுமந்து ரத்தம் சிந்தினாத்தான் என்ன செய்யலாம், இந்த தானியன் மூலமாக முத்திரை போடப்பட்ட அந்த புத்தகத்தை உடைக்க முடியும் என்றத 5ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுது. அப்ப அதாவது இயேசு கிறிஸ்துவானவரால மட்டும்தான் அந்த புத்தகத்தை உடைக்க முடியும். அதாவது முத்திரைகள் 6 முத்திரைகள் இருக்கு, அந்த முத்திரைகளை உடைக்க முடியும் என்றத அங்க சொல்லப்படுகிறது. அடுத்து 7 கொம்புகள் என்ன என்பதை பார்த்தோம். ஆதாம் தொடக்கம் இன்று, அதாவது இனி வரப்போற ராஜ்யம் வரையும் 7 ராஜ்யங்கள். அதாவது முதலாவதா எகிப்தியரோட ராஜ்யம் நடந்துச்சு. அடுத்து அசிரியருக்கு பிறகு பாபிலோனியர் ராஜ்யம் நடந்துச்சு. பாபிலோனியருக்கு பிறகு மேதோ பெர்ஷியா ராஜ்யம் நடந்துச்சு. மேதா பெர்ஷியாவுக்கு பிறகு கிரீக் ராஜ்யம் வந்துச்சு. கிரீக்குக்கு பிறகு ரோமன் ராஜ்யம் வந்துச்சு. அந்த ரோமன் ராஜ்யத்துக்கு பிறகு ரோமன் எம்பையர் என்று சொல்லி 10 நாடுகள் கொண்ட ஒரு ராஜ்யம் உருவாக்கப்பட்டது. எப்பவுமே தேவன் வரப்போற காரியங்களை குறித்து என்ன செய்வாருன்னா
எப்பவுமே ஒரு மாதிரி வச்சிருப்பார். இப்ப இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறார் என்று சொல்ல, அவர் ஒரு நிருபமா இருக்கிறார் என்று சொல்ற, நாங்களே அதற்கு நிருபம் என்று பவுல் சொல்ற. அப்ப அந்த மாதிரியாக ஏன் வந்தார்? அப்ப நாம நாளைக்கே கேள்வி கேட்கலாம்ல, யாரால இந்த பிசாசானவனை இப்படி ஜெயிக்க முடியும்? அப்ப அவர் அதை ஜெயம் கொண்டு காட்டியிருக்கிறார். ஜெயம் கொள்ள முடியும் என்றத அவர் நிரூபிச்சது படித்தான் நாம இன்றைக்கு என்ன செய்யறோம், போராடி ஜெயிச்சு கொண்டிருக்கிறோம். அதே மாதிரிதான் கர்த்தர் என்ன செய்வார், ஒவ்வொரு காரியங்களுக்கு முன்மாதிரி இருக்கு. அப்ப உதாரணத்துக்கு இப்ப பயோபாருக்கு முன்னாடி கொரோனா ஒன்றை வந்துச்சு. அந்த கொரோனாவுல ஒருவனை ஒருவன் தாக்கத்தக்கதாக, அதாவது புல்லையும் பூண்டையும் சேதப்படுத்தாத படிக்க மனுஷன் கொள்ளத்தக்கதாக வந்த வியாதிதான் என்ன செய்து அந்த வைரஸ் வியாதி. அதேதான் இப்ப என்ன செய்யப்படக்கூடிய உபத்திர காலத்திலையும் வரப்போகுது. அதாவது 7 வருஷ உபத்திர காலத்துல ஒவ்வொரு மனுஷன் மட்டுமே சாகப்படுவான். ஆனா அதால கட்டிடங்களோ எதுவுமே சேதப்படுத்தாது. ஆனா என்ன செய்யப்படும், அது ஒரு பயோவார். இப்ப அணுகுண்டுகளை தயாரிச்சுட்டு அணுகுண்டுகளைத்தான் இப்ப வீசிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த அணுகுண்டுகள் மூலம் மக்கள் என்ன செய்வாங்க, அந்த புகையை சுவாசிக்கும் போது என்னவாவாங்கன்னு சொன்னா, நாம இருக்கிற மாதிரியே இருப்போம். ஆனா என்ன செய்யப்படும், எசேக்கியேல்ல சொல்லப்படும், இந்த தசைகள் எல்லாம் அழுகி விழுமா. அப்ப ஒரு மனுஷனாக இருக்க, அதனாலதான் வெளிப்படுத்தல சொல்லப்படுது என்னது, ஒரு மனுஷன் சாவை தேடியும் என்ன செய்வான், சாக முடியாது. அவன் விரும்புவான், ஐயோ இந்த வேதனையோட என்னால வாழ முடியாது, ஐயோ எனக்கு மரணமே நல்லா இருக்குமென்று நினைப்பான். ஆனா என்ன செய்ய முடியாது, சாக முடியாது. அப்படிப்பட்ட உபத்திர காலம்தான் இந்த 7 வருஷம் உபத்திர காலமும் வரப்போகுது. ஆனா நாம என்ன செய்யணும், இந்த 7 வருஷத்துக்கு முன்னாடி சபை எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்றார். ஆனா அந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு இன்னொரு வசனத்தை நான் அந்த பொக்கிஷத்துல சொல்ல மறந்துட்டேன். தேவன் திருடனை போல வருவன் என்று சொல்லியிருந்தார். அந்த திருடனை போல வருவன்ன்றதுக்கு ஒரு வசனம் கொடுத்திருப்பார். அந்த வசனத்தை நான் இதுல சொல்லிட்டு போறேன், ஒரு செகண்ட் தாங்க. மத்தேயு 24:43 சொல்லப்படுது, திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டு எஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னம் முட்ட விடான் என்று அறிவீர்கள். அப்ப அந்த வீட்டு எஜமானுக்கு திருடன் இன்ன நேரத்துல வருவான் என்று தெரிஞ்சா என்ன செய்வானா, அந்த எஜமான் என்ன செய்வான், விழித்திருந்து என்ன செய்வான்னு சொன்னா, அந்த பொருட்கள் திருட்டு போகாத படிக்கு திருடாத படிக்கு பாதுகாத்து கொள்வான் என்று வசனம் சொல்லுது. ஆனா ஏன் இந்த வசனத்தை தேவன் இங்க சொல்றாருன்றத நாம அறியணும் வேண்டாம். இதுக்குள்ள ஒரு பெரிய ஒரு மறைப்பொருள் இருக்கு. அந்த மறைப்பொருள் என்னண்டா, திருடன் எந்த நேரத்துக்கு வாரான்ன்றது திருடன் சொல்லிட்டு வர மாட்டான். அதே மாதிரிதான் இயேசப்பா சொல்றார். ஆனா இதுக்குரிய சில பேர் இதற்கு என்ன விளக்கம் கொடுத்திருப்பாங்கன்னா, அதாவது பிசாசானவன் நாங்க எடுத்துக்கொள்ளப்படும் போது பிசாசானவன் தடை சொல்லக்கூடும், அதனால தடையா நிற்பான். அவனுக்கு பிசாசுக்கு தெரியாம நம்மளை எடுத்துக்கொள்ள தேவன் வருவார் என்று. ஆனா அது தவறான காரியம். ஏனென்றா பிசாசுக்கு தேவனோடு சண்டை போடும் அதிகாரம் இல்லவே இல்லை. ஏண்டா நம்ம தேவன் யாரு, சர்வ வல்லமை உள்ள. நீங்க எந்த வேதத்துல எங்க பார்த்தாலும் பிசாசு எங்கெல்லாம் தர்க்கம் பண்றானோ அங்கெல்லாம் பிரதான தூதனான மிகாவேல் தான் சண்டை போடுவார். ஏசப்பா சண்டை போட்டாருன்னு எங்கேயுமே இருக்காது. ஏண்டா அது தலை நசுக்கப்பட்டது. அப்ப அதனால அது செத்த பாம்பு. அந்த செத்த பாம்பு என்ன செய்யணும், அது இருந்து என்ன செய்யும், கடைசி மட்டும் இப்படியே நம்மள எப்படியாவது பரலோகத்துக்கு போகாம தடுத்துறணும்னு செய்து கொண்டேதான் இருக்கு. அப்ப நாம என்ன செய்யணும், அது செத்த பாம்புன்றத நாம உணர்ந்துட்டாலே போதும். அப்ப அந்த செத்த பாம்பு எங்களை தடை செய்ய முடியாது. அது தர்க்கம் பண்ணும், ஆனாலும் தர்க்கம் பண்ணும். இடையில என்ன சொல்றது, இடையில தர்க்கம் பண்ணும் போதுதான் அங்க என்ன செய்யப்படுறது, தூதர்கள், அதாவது மிகாவேல் சாத்தானோட சண்டை பிடிப்பான். அதுக்காகத்தான் அங்க 3 சத்தங்கள் இருக்கும். ஆரவார சத்தம், பிரதான தூதனுடைய சத்தம், அடுத்து எக்கால சத்தம். அப்ப ஆரவார சத்தம் நாங்க ஏற்கனவே இதை பற்றி படிச்சிருக்கிறோம். ஆரவார சத்தம் கர்த்தருக்குள் மரித்தவர்களை உயிர்ப்பிக்கிறதுக்காக ஆரவார சத்தத்தோடையும் சபையை எடுத்துக்கொள்ளப்படுற அந்த சந்தோஷ சத்தமாக தேவன் மத்திய ஆகாயத்துக்கு வாரார்ன்றதை பார்த்தோம். 2வது பிரதான தூதனுடைய சத்தம். அவன் தான் சாத்தான் தடை செய்கிறவனை தடைகளை நீக்குபவன் மிகாவேல்.
மூன்றாவது வந்து எக்கால சத்தம். அந்த எக்கால சத்தத்துல எங்களுக்கு கேட்க போது அந்த எக்கால சத்தத்துலதான் நாம் எடுத்துக்கொள்ளப்பட போறோம். ஆனா இங்க அவரை சொல்றது வந்து திருடன். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த இந்த ஆத்மா, எங்களோட ஆத்மாவுக்கு நாம யாரு எஜமான்? இந்த ஆத்மா உள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு வந்து எஜமான் யாரு? இந்த சரீரம் தான் எஜமான். அப்ப இந்த ஆத்மா எடுத்துக்கொள்ளப்படும் போது இந்த சரீரம், இந்த எங்கட ஆவிய ஆத்மா வந்து வெல்ல முடியுமா? சில நேரத்தில் நம்முடைய சரீரத்தின் இச்சையால நாங்க விழுந்து போய் என்ன செய்வோம்? மண்டியிட்டு நிற்போம், ஏசப்பட்ட மறுபடியும் மறுபடியும் கெஞ்சுவோம், இன்னும் ஒரு விஷயம் மன்னியுமப்பாண்டு. அப்ப அதனாலதான் இந்த சரீரத்துக்கு யோவான்ல சொல்லப்படும் கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த மூன்று இச்சைகளும் என்ன செய்யக்கூடாது? இந்த சரீரம் விழித்திருந்தா இந்த இச்சையில எங்களை விழச் செய்திடும். அப்ப இந்த சரீரம் விழித்திருக்காத படிக்கு இந்த சரீரம் தூங்கும் போது, அதனாலதான் இந்த சரீரம் தூங்கணும். எப்படி தூங்கணும்? இந்த சரீரம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். இந்த சரீரம் சிலுவையில் அறையப்பட்டாத்தான் அவங்களுடைய இச்சைகள் வந்து ஒவ்வொன்றும் சிலுவையில் அறையப்பட்டாத்தான் என்ன செய்யலாம்? தேவனால வந்து உங்களோட சரீரத்துல இருக்கிற அந்த ஆத்துமாவை அந்த சரீரத்துக்கு தெரியாமலே தேவன் எடுத்து கொண்டு போக முடியும். அப்ப நமக்கு வேற யாருமே எதிரி இல்லை, நாமளே தான். நம்ம ஆவிக்கு ஆத்மாவுக்கு நாம தான் துரோகம் பண்ணணும், நம்ம சரீரம் தான் துரோகம் பண்ணும். அதனால அது என்னது? கண்களின் நிச்சயம். ஒரு ஒன்று எதையாவது பார்த்துட்டு அதுல விழுந்து போயிடும். அந்த நேரத்துல பரிசுத்தத்தை இழந்துருவோம். அப்ப அதனால தேவன் சொல்றாரு, கடைசி நாட்கள்ல நான் திருடனை போல வரும்போது உன்னுடைய சரீரமான எஜமானன் தெரியாத படிக்கன்னு செய்வன், நான் வந்து உன் ஆத்மாவை கொள்ளையிட்டு போவேன்னு சொல்றார். அப்ப அந்த இதை சொல்ல மறந்துட்டேன், அதனாலதான் திருப்பி வந்தேன், மன்னிக்கணும். அப்ப இந்த இதுல வந்து என்ன செய்யற கர்த்தர், அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து எங்களுக்காக அடிக்கப்பட்டது நிமித்தம் அந்த 7 கொம்புகள், அந்த 7 கொம்புகளை பற்றி பார்த்தோம். அதாவது 10 ராஜாக்கள் கொண்ட, அதான் இப்ப கடைசியாக வரப்போற அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யம். அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யம் யுஎன்ஏ, அதாவது 10 நாடுகள் கொண்ட ராஜ்யம். இப்ப ஒரு உதாரணத்துக்கு இஸ்ரேலுக்கு எந்தெந்த தேசங்கள் எல்லாம் உதவி செய்து? அமெரிக்கா உதவி செய்து, பிரான்ஸ் உதவி செய்து, இங்கிலாந்து உதவி செய்து. ஆனா இந்த 3 நாடுகளும் அந்தி கிறிஸ்துக்கும் உதவி செய்வார்கள். அந்த அவங்கதான் என்ன செய்யறது? அந்தி கிறிஸ்துவ வளர்த்து விடப்படுற 10 நாடுகளுக்குள்ள இங்கிலாந்தும் பிரான்சும் வந்துடும். அடுத்து அமெரிக்கா வந்து என்ன செய்யும்? அதுதான் அந்த 10 நாடுகள்ல ஒரு நாடு சேதம் அடைந்திருக்கும் போது அந்த நாட்டுக்கு உதவி செய்வதற்காக போய் அந்தி கிறிஸ்துவுக்கு ஒரு சொரூபத்தை செய்து கொடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் இந்த அமெரிக்கா தான் வலியுறுத்த போது அந்தி கிறிஸ்துவின் காலத்துல. அது 17ஆம் அதிகாரத்துல இப்ப இன்றைக்கு எத்தனை மக்களை பற்றி பார்க்க போறோமோ அதே மாதிரி 17வது அதிகாரத்துல 4 மிருகங்களை பற்றியும் பார்க்க போறோம். அப்ப 4 மிருகங்களை பற்றி பார்க்கும்போது அதை கற்றுக்கொள்ளுவோம். அடுத்து வந்து 7 ஆவிகளை பற்றி பார்த்தோம். அது ஏசாயா 11:2 இருக்கு. அதாவது 7 ஆவிகளும் பூமிக்கு அனுப்பப்படுறது ஆவிகள் உண்டு. சோ கடந்த வாரத்துல வந்து இவற்றைத்தான் நாங்க கற்றுக்கொண்டோம். ஆனா இந்த வாரம் நாங்க படிக்க போற விஷயம் என்னன்னு சொன்னா, வெளிப்படுத்தல தேவன் எங்களுக்காக வச்சிருக்கிற பொக்கிஷம். அதாவது ஒரு வகையான கிட்டத்தட்ட 5 வகையான மக்களை வந்து நாங்க வெளிப்படுத்தல பார்க்க போறோம். அந்த 5 வகையான மக்களையும் ஒரேடியா இப்ப பார்க்க முடியுமான்னு தெரியல. ஆனா முடிந்த அளவுக்கு 3 வகையான மக்களையாவது இன்று பார்ப்போம். அதாவது முதலாவது மக்கள் வந்து யாருன்னு பார்த்தா பலிபீடம். அப்ப நாங்க எப்படி பார்த்தோம்? பரலோகத்தை பார்த்தோம், சிம்மாசனத்துக்கு பக்கத்துல இயேசு கிறிஸ்துவானவர். அதுக்கு அடுத்து வந்து என்னது? 24 மூப்பர்கள், 4 ஜீவன்கள், கண்ணாடி கடல், அதுக்கு அடுத்து பலிபீடம். ஆனா இந்த பலிபீடத்துல, அதாவது வெளிப்படுத்தல் 6-9 அதுல போட்டு கண்ணாடிக்கு, அதாவது பலிபீடத்து அடியில பாத்தீங்கன்னு சொன்ன பலிபீடத்துல வெளிப்படுத்தல் 6-9 அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவருடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தில் கீழே கண்டேன். அதாவது நீங்க 2 விதமா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். என்னன்னு சொன்னா, இங்க இருக்கிற மக்களை வந்து தேவன் வந்து பரலோக ராஜ்யத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த இடத்தை நாங்க கண்டு கொள்ளணும்னா 2 வகையான மக்களை நாங்க இங்க இனம் காணணும். அந்த 2 வகையான மக்களுக்கு எப்படி இனம் காண்றது? ஒன்று வந்து வசனத்தின் நிமித்தமும் தங்கள் சாட்சியின் நிமித்தமும் மோசையின் பாட்டை பாடுகிறவர்கள் பழைய ஏற்பாட்டு மக்கள். புதிய ஏற்பாட்டு மக்கள் யாரு? தங்கள் வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் சாட்சியின் நிமித்தமும் புதிய பாட்டை பாடுகிறவர்கள் புதிய ஏற்பாட்டு மக்கள்.
ஆனா இங்க வந்து பலிபீடத்துல அண்டையில காணப்படுறவர்கள் தேவ வசனத்தின் நிமித்தமும் தங்கள் சாட்சியின் நிமித்தமும் அப்ப கொல்லப்பட்டவர்கள். அப்ப இவங்க என்னது? நிச்சயமா புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் இல்ல. அப்ப இவங்க யாரு? பழைய ஏற்பாட்டுல யார் இவங்க? பழைய ஏற்பாட்டுல யார் என்று சொன்னா, மத்தேயுல பார்த்தோம் என்று சொன்னா ஆபேல் தொடக்கம், அதாவது ஆபேலுடைய ரத்தம் முதல் பலிபீடத்து அண்டையில் கொல்லப்பட்ட சகரியா முதல் என்று சொல்லப்படுது. அப்ப ஆபேல் தொடக்கம் சகரியா வரை கொல்லப்பட்டவர்களிட அவங்கதான் எங்க செய்யறாங்க? இந்த பலிபீடத்தின் அண்டையில வந்து நிக்கிறாங்க. அப்ப இவங்க பலிபீடத்த அண்டையில இவங்க வந்து நிக்கிறது மட்டும் இல்லாம இவங்க என்ன செய்யறாங்க? பரிசுத்தமும் சத்தியம் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவரிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எது வரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்ப நிச்சயமாக இவர்கள் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் இல்லை. ஏனென்றா பழி வாங்கலை பற்றி கதைக்கிறவங்க வந்து என்னது? நாம கிருபையின் பிரமாணம், மன்னிப்பு மட்டும்தான் நமக்குரியது. அப்ப எல்லாரையும் மன்னிக்கணும்னு தேவன் கற்றுக் கொடுத்திருக்கா. அப்ப இவங்க எது கேட்கிறாங்க? நீங்க எப்ப எங்களுக்காக பழி வாங்க போறீங்கன்னு சொல்லி. அப்ப எது வரைக்கும் பழி வாங்காது இருப்பீர் என்று கேட்கும் போது அப்ப தேவன் என்ன சொல்றார்? நீங்க வந்து என்ன செய்யணும்? அந்த நீ வரப்போற உங்களோட சகோதரங்கள்ல ஒரு எண்ணிக்கை வர வேண்டி இருக்கு. அவங்க வரும் வரைக்கும் நீங்க என்ன செய்யணும்? காத்திருக்கணும் என்று சொல்லப்படுது. நாம தானியேலை படிக்கும் போது அந்த அந்த வருடங்களை பற்றி நாங்க படிச்சு கொள்வோம் நிச்சயமா. அதுதான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக 7 வருஷம் பாக்கி இருக்கு. அந்த 7 வருஷம் தான் அவர்களுக்கான உபத்திர காலமாக போகப்போகுது. முதல் 3 வருஷமும் உபத்திர காலம், அதுக்கு அடுத்த 3 வருஷமும் மகா உபத்திர காலம். அப்பதான் அவங்க அந்த மகா உபத்திர காலத்துலதான் என்ன செய்வாங்க? அந்தி கிறிஸ்து தான் அவன்றத கண்டு கொள்ளுவாங்க. அதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்கன்னா, மேசை ஆண்டு சொல்லித்தான் என்ன செய்வாங்க? அவர் ஆலயத்தை கட்டித்தர போகிறவராதான் உள்ள நுழைவாங்க. அப்ப அவங்க மேசையா தான் தங்களோட ராஜா வந்திருக்கிறார் என்று சொல்லி என்ன செய்வாங்க? அவரை உள்ள கொண்டு போவாங்க. ஆனா அதன் பிறகுதான் அவங்க சொர்பத்தின் வழிபாடுகள் எல்லாத்தையும் அங்க கொண்டு வரும்போது அது நிமித்தம் என்ன செய்வாங்க? அந்தி கிறிஸ்துன்றத கண்டு கொள்வாங்க. அப்ப தங்களை போல என்ன செய்யணும்? கொலை செய்யப்படுகிறவர்களின் சகோதரன் எண்ணிக்கை நிறைவாக வேண்டும். அப்ப அந்த 7 வருஷத்துல கொல்லப்படுபவர்களோட எண்ணிக்கை நிறைவாக மட்டும் என்ன செய்யணும்? இவங்க பலிபீட தண்டையில காத்திருக்கணும். அப்ப அந்த பலிபீட தண்டையில இவங்க நமக்காக காத்திருக்காங்க. அப்ப ஒரு மனுஷரை பார்த்துட்டோம். இவங்க யாருன்னு சொன்னா ஆபேல் தொடக்கம் சகரியா வரை மறிக்கப்பட்டவங்க என்ன செய்யறாங்க? காத்திருக்கிறாங்க தங்களுடைய சகோதரங்களுடைய எண்ணிக்கை நிறைவாகும் வரை. 2வது வந்து பார்க்க போறோம் வெளிப்படுத்தல் 7:4 வனாந்தரத்துல பார்க்க போறோம். முத்திரை போடப்பட்டவரின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 1,44,000 பேர். அப்ப இங்க வந்து எக்ஸ்கியூஸ் மீ முத்திரை போடப்படுகிறது. அப்ப இங்க கர்த்தர் வந்து முத்திரை போடப்படுகிறார். அப்ப முத்திரை ஒவ்வொரு கோத்திரத்திலையும் வந்து அதை அப்படியே தொடர்ந்து படிச்சுட்டு போனீங்கன்னா அந்த ஒவ்வொரு கோத்திரங்கள்லயும் என்ன செய்யப்படும்? முத்திரை போடப்படும். 12,000 12 கோத்திரங்கள்லயும் 1,44,000 மக்கள் வந்து முத்திரை போடப்படுகிறார். இவர்கள் ஏன் முத்திரை போடப்படுகிறார் என்று பார்த்தா அந்த வசனத்தை நாங்க தொடர்ந்து அந்த 6ஆம் 7ஆம் அதிகாரத்துக்கு போகும்போது அதுல பார்ப்போம். காற்றுக்களை பிடித்திருந்தான் தூதரன். ஏன் காற்றையெல்லாம் பிடிக்கணும்ன்றத நாங்க அதை படிக்கும் போது நிச்சயமா அதுதான் சேட்டலைட். அவங்க எங்க கொண்டு போகப்படுறாங்கன்றது எல்லாத்தையும் என்ன செய்வாங்க? ஒருவரையுமே அறிஞ்சு கொள்ள முடியாது. அப்ப அதனாலதான் இன்னைக்கு சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன சொல்றாங்க? என்ன செய்யறதுன்னா ஒரு கட்டம் வரப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு, அதாவது மணித்தியாலங்களுக்கு எந்த சேட்டலைட் வைஃபைவோ சேட்டலைட்டோ எதுவுமே வேலை செய்யாத படிக்க என்ன நடக்க போதாம்? எல்லாமே ஸ்தம்பிக்க போகுதுன்னு சொல்றாங்க. அது ஸ்தம்பிக்க போறது கர்த்தர் உருவாக்குறது. ஏண்டா தன்னுடைய 12 கோத்திர ஜாக்களையும் சில வனாந்தரத்துல கொண்டு போய் அவர்கள் பல்கி பெருகுவதற்காக என்ன செய்ய போறார்? பாதுகாத்துக் கொள்றார். வனாந்தரத்துல அவர்களை போஷிக்கிறார். 1365 நாட்களும் 1365 நாட்களாக அவர் போஷிக்கிறார். அந்த போஷிக்கிறது என்னத்துக்காக அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுகிறார்னா அந்த 12 கோத்திரத்துல இருக்கிற இந்த 1,44,000 பேர் தான் 1000 வருட அரசாட்சியில என்ன செய்ய போறாங்க? ஆளுக்கு, அதாவது பல்கி பெருக போறாங்க. அந்த 12 கோத்திரத்துல 1,44,000 இஸ்ரவேல் ஜனங்கள் தான் பல்கி பெருக போறாங்க. நாம இல்ல.
நாம எடுத்துக்கொள்ளப்பட்டவங்க. எடுத்துக்கொள்ளப்பட்ட நாம எல்லாம் என்ன செய்வோம்ன்றத கர்த்தர் அடுத்து சொல்றேன். நாம ஆளுகை செய்துட்டோம். இப்ப நாங்க ஆசாரியர்களா இருந்தோம், இனி ராஜாக்களாக இருக்க போறோம். அதற்காகத்தான் நம்மளே தேவன் தெரிந்து கொண்டார். தேவனோட சேர்ந்து 1000 வருஷ காலத்து அவர் 1000 வருஷ ஆளுகையில அவர் இருக்கும்போது அவரோட சேர்ந்து ஆளுகை செய்வதற்காகவே நாங்க அழைக்கப்பட்டோம். அப்ப ஆனா இவங்க தான் அந்த கடலத்தனமான போல் இஸ்ரவேல் யாக்கோபுக்கு சொல்லியிருப்பாரு. அவர்கள் மக்கள் என்ன செய்வாங்க, கடலத்தனமான போல வருவாங்கண்டு. அப்படி பல்கி பெருகிறதுக்காகத்தான் இந்த 12 கோத்திரங்களையும் கொடுத்திருப்பார். ஆனா இந்த 12 கோத்திரங்கள்லயும் 2-3 விஷயங்களை நாங்க கற்றுக்கொள்ளணும். ஏன்னா இங்க 2-3 விஷயத்துல நீங்க இந்த கோத்திரங்களை பற்றி படிச்சீங்கன்னா இதுக்குள்ளேயும் ஒரு பொக்கிஷம் இருக்கு. இந்த கோத்திரத்துல 2 கோத்திரம் விடுபட்டுப்பட்டிருக்கு. அதாவது அங்க பாத்தீங்கன்னா தான் கோத்திரம் விடுபட்டிருக்கு. நீங்க அந்த அப்படியே அந்த பைபிள்ல அந்த பாடத்தை, அதாவது 5வது அதிகாரத்தை எடுத்து வாசிச்சீங்கன்னா 5வது அதிகாரத்துல தான் கோத்திரம் விடுபட்டிருக்கு. அந்த தான் கோத்திரம் ஏன் விடுபட்டோம்ன்றதுக்காகவும் அங்க தானுக்கு பதிலா என்ன கோத்திரம் வந்திருக்கிறோம்ன்றதையும் நீங்க பார்க்கணும். மனாசே வந்திருப்பார். அப்ப நீங்க ஆதியாகமத்துல 49ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா யாக்கோபு தன்னுடைய கடைசி காலத்தை குறித்து எல்லாருக்கும் சொல்லுவார். அதாவது 12 கோத்திரங்களும் என்னவாக வரும் என்றதை குறித்து சொல்லுவார். அப்ப ஜூதாவை குறித்து சொல்லும் போது ராஜாவாக, அதாவது சிங்கமாகவும் கிழட்டு சங்கமாகவும் விழுந்திருக்கிறவனை யார் தூக்குவார்கள்? அப்ப தாவீது ராஜா கிழவனாகி விழுந்திருப்பார். சிங்கமாக என்னது, நம்ம இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்பட்டிருப்பார். அதாவது ஜூதா குலத்துல வரப்போறோம், அதாவது ஜூதாவின் குலத்துல வரப்போற 2 ராஜாக்களை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அப்படித்தான் தான் குலத்தை பற்றி சொல்லும் போது என்ன செய்வாருன்னு சொன்னா, இது வலு சர்ப்பம், அதாவது காலை கடிக்கிறவனாக இருப்பானுண்டு. இந்த காலை கடிக்கிறது என்னவாக இருக்கும்ன்றது உங்களுக்கே தெரியும், அது வலு சர்ப்பம். அந்த வலு சர்ப்பத்தான சந்ததியில என்ன செய்யப்பட்டு தான் கோத்திரம் அந்தி கிறிஸ்துவின் கோத்திரமாக மாற்றப்பட்டுள்ளது. அதனாலதான் எப்படி 12 அப்போஸ்தலர்கள் இருந்தார்களோ அந்த 12 அப்போஸ்தலர்கள்ல என்ன செய்யப்பட்டார்கள், ஒருவன் ஜூதாஸ் காட்டி கொடுத்தது நிமித்தம் அவன் அந்தி கிறிஸ்துவான ஒரு கைவிடப்பட்டவனாக. அதுல 11 பேர் இருந்தாங்க. என்ன செய்யறாங்க, அந்த 11 பேரும் சேர்ந்து யூதாஸுக்கு பதிலாக ஒருவரை எடுத்துக்கொள்றாங்க. அப்ப மத்தேயா தெரிவு செய்யப்பட்டார். ஆனா அது அவர்கள் சுயத்தினால தெரிவு செய்து கொள்வது. ஆனா தேவன் அப்போஸ்தலனை அழைச்சது யார? பவுல. அப்ப அங்கேயும் 14 கோத்திரங்கள், அதாவது 14 பேர், 12 பேர், அதுல ஒருவன் விடப்படுறான். இங்கேயும் 12 கோத்திரத்துல ஒரு தான் கோத்திரம் விடப்படுது. அடுத்து 2 பேர், மனாசே, ஏப்ரஹாம், அதாவது யாக்கோபுட பிள்ளைகள், யோசப்புட பிள்ளைகள் இருவரையும் இவர் சொல்றார், இனி இவர்கள் என்னுடைய, யாக்கோபு சொல்றார் கடைசி நாட்கள்ல, இவர் என்னுடைய குமாரர்களாக இருப்பார்கள். அப்ப அந்த 12 கோத்திரத்தோட என்ன செய்யப்படுது, 2 கோத்திரம் இணைக்கப்படுது. அந்த 2 கோத்திரம் இணைக்கப்படுறதுல என்ன செய்யுது, அந்த 14 கோத்திரத்துல ஒரு கோத்திரம் விடப்பட்டு மனாசே இங்க வந்துருவார். அந்த மனாசே வந்தது போல எப்ரஹாம் என்கின்றதையும் நாங்க பார்க்கணும். இல்ல எப்ரஹாமோட கோத்திரமும் அங்க வரணும் இல்ல. அப்ப அந்த கோத்திரம் என்கின்றதையும் நாங்க கண்டு கொள்ளணும். ஆனா இந்த 14 சீசர்கள் போலதான் அப்ப நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எப்பவுமே தேவன் ஒரு மாதிரியை நமக்கு கொடுத்து வச்சிருப்பார். அப்ப நாம தான் என்ன சொல்றது, இந்த வேதத்துல எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி இருக்கு. அப்ப நாம தான் என்ன ஆராய்ஞ்சு பார்த்து கொள்ளணும். அப்ப ஏன் இந்த தான் கோத்திரம் இல்ல, அந்த தான் கோத்திரத்துக்கு பதிலாக ஏன் மனாசி கோத்திரம் வந்துச்சுது? அந்த மனாசி கோத்திரம் வந்திருந்தா எப்ராஹிம் கோத்திரம் என்கின்றத நாங்க கண்டு கொள்ளணும். அந்த எப்ராஹிம் கோத்திரத்தை பற்றி தான் நாங்க படிச்சு கொள்ள போறோம். அதுதான் அடுத்த வனாந்தரம் பார்த்துட்டோம், சிங்காசனம். அந்த சிங்காசனத்துல காணப்படுற இதைத்தான் நாங்க பார்க்க போறோம். சிங்காசனத்தை பார்த்துட்டு நாங்க முடிச்சு கொள்ளுவோம். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கொள்வோம். வெளிப்படுத்தல் 12:6. முதலாவது பார்த்தோம் என்ன சொன்னா, பலிபீடத்தின் அண்டையில பார்த்துட்டோம். அவங்க பழைய ஏற்பாட்டு மக்கள்ன்றத பார்த்தோம். ஆபேல் தொடக்கம் சகரியா வரை இரத்த சாட்சியாக மரித்தவர்கள். 2வது வனாந்தரத்துல 1,44,000 பேர் காத்து கொள்ளப்படுகிறார்கள் 1000 வருஷ அரசாட்சியில பல்கி பெறுவதற்கு. நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, இது தேவன் நமக்காக வச்சிருக்கிற மகிமை.
நான் ரொம்ப பாஸ்டா போய் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம விடக்கூடாது. அப்ப அதனாலதான் நான் ஸ்லோவாக்கி திரும்ப திரும்ப சொல்றேன். நீங்க கிரகிக்க முடியலாட்டியும் இந்த வீடியோவை வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கிற பாஸ்டர் யூடியூப்ல அப்லோட் பண்ணுவேன். ஆனா நீங்க திருப்பி அதை போய் கேட்டுக்கொள்ள முடியும். திருப்பி போய் நீங்க அதை படிச்சு நிச்சயமா ஏன் உங்களுக்கு தேவன் வச்சிருக்கிற பொக்கிஷம், இது உங்களுக்காக மகிமையா வச்சிருக்கிற பொக்கிஷம். இந்த அடுத்து பார்க்க போறதுதான் சிங்காசனத்துக்கு முன்பாக வெளிப்படுத்தல் 7:9. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்த பொழுது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் வந்து ஒருவனும் எண்ணக்கூடாதமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ள அங்கிகளை தரித்து தங்கள் கைகளை குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அப்ப இவங்க யாரு? சிங்காசனத்துக்கு முன்பாக நிக்கிறாங்க. அப்ப இவங்க யாருன்னு அந்த 24 மூப்பர்களும் என்ன செய்யறாங்க? யோவான் இடத்துல கேக்குறாங்க. அப்ப அவர் சொல்ற எனக்கு இவங்கள யாருன்னு தெரியல. அப்ப மூப்பரை சொல்றாரு என்னன்னு சொன்னா, மிகுந்த உபத்திரத்திலும் ஆட்டுக்குட்டியானவன் இரத்தத்தினாலும் தோய்த்து வெளுத்தவர்கள். அப்ப இந்த ஆட்டுக்குட்டியானவன் இரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள் யார்? நாம தான் கழுவப்பட்டோம். அப்ப நமக்குள்ள மகிமை தான் எங்க? நாங்க யாரு? அப்பதான் பவுல் சொல்லிப்போம், நம்ம சிம்மாசனத்துக்கு கிட்டி சேர்றோம். நாங்க எப்படி கிட்டி சேர்ந்தோம்? இயேசு கிறிஸ்துவானவர் மூலமாக. இயேசு கிறிஸ்துவானவர் எங்களுக்கு சிலுவையில் அறையப்பட்டது நிமித்தம் மூலமாக என்ன செய்யறோம்? அவர் தான் எங்களுக்கு ஏணியா இருக்கிறார். அவர் மூலமாகத்தான் எங்களுக்கு பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடிஞ்சது. நீங்க பழைய ஏற்பாட்டையெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா, யாக்கோபா இருக்கட்டும், ஆபிரகாம் இருக்கட்டும், அவங்க எல்லாருமே சொல்லுவாங்க. யாக்கோபு சொல்லுவேன், என் நரைமயிரை என்ன பாதாளத்துக்குள்ள தள்ளுறீங்க. அப்ப தாவீது கதைக்கும் போதும் பாதாளத்தை பற்றி தான் கதைப்பாங்க. ஆனா யாருமே பரலோக ராஜ்யம் ஒன்று இருக்கிறதையும் கதைக்க மாட்டாங்க, அங்க போகணும்ன்றத பற்றியும் கதைக்க மாட்டாங்க. ஆனா அந்த பரலோக ராஜ்யம் ஒன்று இருக்குன்றத தேவன் நமக்கு வெளிப்படுத்தினார். யாரு? யோவான் மூலமாக. அவ்வளவு காட்சியாக யாருக்குமே கிடைக்காத பொக்கிஷம். எப்படி உங்களால யாரால காண முடியும்? எவன் வந்து இப்படித்தான் இருக்குன்றத யாரால கண்டு கொள்ள முடியும்? நம்ம கற்பனையில மூவியில பார்த்திருக்கலாம், ஆனா அதெல்லாம் உண்மை இல்லை. இது தேவன் வந்து தன்னை குறித்து, தன்னுடைய ராஜ்யத்தை குறித்து வெளிப்படுத்துற விசேஷம். அப்ப இந்த மக்கள் எப்படிப்பட்டவர்கள்? மிகுந்த உபத்திரத்திலையும் ஆட்டுக்குட்டியானவன் இரத்தத்தினால் தோய்த்து விழுத்தவர்கள். அப்ப இது மட்டும் இல்லாம இது ஒரு திரளான கூட்டம் என்று சொல்லப்படுது. அப்ப இந்த திரளான கூட்டம் யார் என்று பாத்தீங்கன்னா, மனாசையும் எப்ராஹிமையும் யாக்கோபு என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அங்க ஆசீர்வதிக்கும் போது கைகளை மாத்தி வச்சு ஆசீர்வதிப்பார். அப்ப யோசிப்பு வந்து சொல்ற, இல்லை தகப்பனே, நீங்க மாத்தி செய்றீங்கடா. அப்ப அவர் சொல்லுவார், என்ன சொல்வார்? எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஏனென்றா அவர் அந்த நேரத்துல என்ன செய்யறார்? கடைசி காலத்தை குறித்து நடக்க போறது. அப்ப அந்த அதாவது சிலுவை. அதனாலதான் அவர் அப்ப என்ன செய்வார்? 2 கைகளையும் மாறி வச்சுதான் அங்க ஆசீர்வாதம் கொடுப்பார். அப்ப அந்த 2 கோத்திரத்துக்கு இடையிலேயும் இயேசு கிறிஸ்துவானவர் வரும்போதுதான் அந்த திரளான கூட்டமாக, எனது மனாசே கூட்டம், எப்ராஹாம் பார்த்து சொல்லுவான், இவன் ஒரு திரளான கூட்டமாக இருப்பான். அப்ப அந்த திரளான கூட்டம் தான் எங்க சிங்காசனத்திலையும் காணப்படுது. அந்த எப்ராஹிம் என்ற அந்த கோத்திரத்துல வந்தவங்களாகத்தான் தேவன் நம்மளை எடுத்துக்கொண்டிருக்கிறார். அந்த எப்ராஹிம் புறஜாதிக்காரன். அந்த புறஜாதியில வந்த எப்ராஹிம். எப்படி எப்ராஹிம் புறஜாதி என்றா, யோசப்பு வந்து யார கட்டின? திருமணம் செய்து கொண்ட பெண் வந்து எகிப்திய பெண். சோ புறஜாதியில இருந்து வந்தவங்க தான் நாங்க. அப்ப அந்த புறஜாதியில இருந்து வந்த நாங்க எப்படி செய்யறோம்? தேவனுடைய சிம்மாசனத்துக்கு கிட்டி சேர்ந்து ஒரு திரளான கூட்டமாக நிக்கிறோம். தேவன் நமக்கு அவ்வளவு ஒரு மகிமையை கொடுத்திருக்கிற பழைய பரிசுத்தவான்கள் அவ்வளவு விசுவாசத்துல, என்ன எப்ரேயர் 11ஆம் அதிகாரமா பாத்தீங்கன்னு அவங்க விசுவாசத்துல நிறைஞ்சு, அவங்கள போல விசுவாசத்துல யாருமே ஜெயிக்க முடியாது. ஆபிரகாமே விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லப்படுற. அப்படி உண்மையும் உத்தமமாக தேவனுக்கு நடந்த அத்தனை பேரும் என்ன செய்யல? நம்மை என்று பரிபூர்ண படையல் என்று சொல்லி வேதம் சொல்லுது. நமக்காக என்ன செய்யப்படுது? அவங்க பழிபடுத்த நண்டையில தான் இருக்கிறோம். ஆனா நாம என்ன செய்யறோம்? சிங்காசனத்துக்கு கிட்டி சேர்ந்துச்சோம். தேவனுக்கு பக்கத்திலேயே நிக்கிறோம். அப்ப அந்த கிருபையை யாரு கொடுத்தது? இயேசு கிறிஸ்துவானவர் தான் நமக்கு. இந்த கிருபையை நீங்க ஒரு நிமிஷம் தவற விட்டாலும் உபத்திர காலத்துல என்ன செய்யப்பட்டுருவீங்க?
பங்கு கொண்டிருவீங்க. அந்த உபத்திர காலத்தை சமாளிக்க முடியாது. ஏனண்டா அவ்வளவு கொடுமை. ஏனண்டா நாம எல்லாருமே வேதம் வெளிப்படுத்தல் விசேஷத்தை படிக்கும் போது 11வது அதிகாரத்தோட முடிச்சிருவாங்க. ஏனண்டா அங்கால நடக்க போறதெல்லாம் விடுபட்ட சபைக்கானது, அது நமக்கு ஏனென்று சொல்லிடுவாங்க. ஆனா நாம அதை கடந்து போக போறோம். ஏனண்டா ஒருவன் விடுபட்ட போனாலும் அந்த விடுபட்டவன் கூட என்ன செய்யணும், லைக் மரணமும் ஜீவனும் ஆனாலும் இயேசு கிறிஸ்துவுக்கு என்று நிற்கும் போது என்ன செய்யப்படுவான், சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தான் என்று சொல்லப்படுது. அங்க அந்த விடுபட்ட சபை கூட என்ன செய்து மரணத்துக்கு ஜீவனை கொடுக்குறாங்க, மரணத்துக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. அவங்க கூட அடுத்த அதிகாரத்துல நாங்க பார்க்க போறோம் அவங்களும் எப்படி வந்து நிக்கிறாங்கன்றது. ஆனா அவங்களையும் விட நமக்குத்தான் அந்த அதிகாரம், அந்த அந்த மகிமை எல்லாத்தையும் தேவன் கொடுத்திருக்கிறார். அப்ப அதனால எந்த கர்த்தருடைய நாள் வந்து அதி சீக்கிரமா வரப்போகுது. ஏனென்றா அது கணக்கா அதனாலதான் நாங்க வேர்ல்டு அப்டேட்டோட போய் கொண்டிருக்கிறோம். உலகத்துல நடக்கிற காரியங்கள் 4 காரியங்கள் நடக்கிறத நாங்க பார்த்திருக்கிறோம். அதாவது யுத்தங்களின் செய்திகளும், பஞ்சங்கள், அடுத்தது கொள்ளை நோய்கள், 3வது அடுத்தது இயற்கை அழிவுகள், 4 விதமான மரணத்தை நாம காணுவோம் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அந்த 4 விதமான மரணமும் இந்த பூமியில இப்ப அடுத்தடுத்து ஒவ்வொரு தேசத்துல நடந்து கொண்டிருக்கு. இது எங்களுக்கு என்ன சொல்ல வருதுன்னு சொன்னா, காலம் சமீபமாயிற்று. அப்ப அதனால நாம என்ன செய்யணும், தேவன் நமக்காக வச்சிருக்கிற அந்த மகிமை சிம்மாசனத்துக்கு கிட்ட நாங்க கிட்டி சேரும்படிக்கு நாம என்ன செய்யணும், அவருடைய சாயலாக மாறினா மட்டும்தான் முடியும். அவர்கிட்ட சாயலாக நம்மளால மாற முடியுமான்னு கேட்டா நிச்சயமா அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். எப்படி பார்த்தோம், கனி கொடுக்க முடியாத காலத்திலையும் கனி கொடுத்த நோவா, லோத்து, ஏனோக் எல்லார பற்றியும் பார்த்தோம். அப்ப அப்படியானவங்களை மாதிரி நாங்க இருக்கும் போதுதான், கனி கொடுக்காத நேரத்திலையும் கனி கொடுக்கும் போதுதான் தேவனிடத்துல கிட்டி சேரக்கூடியதா இருக்கு. அதனால உலகத்து காரியங்கள், நம்ம இந்த உலகத்துல நமக்கு என்னது நிறைய காரியங்கள் இருக்குது. அந்த உலகத்துக்கு இச்சைகளோ இல்லாட்டி உலகத்துக்கு பூமிக்குரிய உடன்படிக்கைகள் எதுவுமே என்ன செய்யாது, நம்மளை தடை செய்யக்கூடாது கர்த்தருடைய வருகையின் போது. அதனால இந்த உலகத்துக்கு உண்டான உடன்படிக்கை எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, ரத்து செய்திருங்க. எதுலையும் நிலைச்சு நிக்க நினைக்காதீங்க. அது எதுவா இருந்தாலும், அதாவது விக்கிர ஆராதனை என்று சொல்லும் போது என்ன சொல்லப்படும், விக்கிர ஆராதனை என்றால் தேவனுக்கு நாங்க அன்பு செலுத்தும் போது அந்த அன்பை வந்து நாங்க வேற ஒன்றுக்கு செலுத்துவோம்டா அது விக்கிரத ஆராதனை. அது சொரூப வழிபாடாகவும் இருக்கலாம், இல்லாட்டி நீங்க பெத்த பிள்ளைகளாகவும் இருக்கலாம், இல்லாட்டி நீங்க படிக்கிற படிப்பாகவும் இருக்கலாம், நீங்க செய்யற வேலையாகவும் இருக்கலாம். தேவனுக்கு முன்னுரிமை கொடுக்காம நீங்க வேற ஒன்றுக்கு முன்னுரிமை கொடுப்பீங்கண்டா அது விக்கிர வழிபாட்டுக்கு சமன். அப்ப நீங்க தேவனை விட்டு விலகி கொள்றீங்க. அதனால எந்த ஒரு காரியத்திலையும் உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்காது. அது பிள்ளைகளா இருக்கட்டும், தேவன் உங்களுக்கு கொடுத்த சுதந்திரம், அது இந்த பூமியில இந்த 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 வாழ்க்கைய வாழ்றதுக்கு ஆனா பிள்ளைகளை எந்த உயிரும் என்ன செய்யக்கூடாது, நம்ம இருக்க முடியும்டா. நமக்கு உயிரா இருக்கிறவன் நம்முடைய தேவன் தான். அதே மாதிரி படிக்கத்தான் வேணும், படிச்சு முடிக்கத்தான் வேணும், படிப்பு தேவை, வேலை செய்யத்தான் வேணும். ஆனாலும் என்னது, தேவன், நாங்க தேவனிடத்துல கிட்டி சேரணும். முதலாவது மேலானவைகளை தேடும் போது கீழானவைகள் எல்லாத்தையும் தேவன் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அதனால நீங்க எப்ப காலம் சமீபமா இருக்கிறபடியா அதி சீக்கிரமே உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. உங்க சிந்தை எப்போதுமே ஒரு சோத்திரம் இல்லாட்டி ஒரு பாடல் ஏதாவது உங்களோட சிந்தையில போய்கொண்டே இருக்கட்டும். உங்க சிந்தை எப்பவுமே தேவனுக்குள்ள ஸ்திரப்படுத்தட்டும். உங்களோட கண்களின் இச்சை எந்த நிமிஷம் இந்த போனை நோண்டும் போது நிறைய விஷயங்களுக்கு வந்து போலாம். போன்ல நிறைய நேரம் இருக்காதீங்க, போனை தூக்கி போட்டுருங்க. தேவையான பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை மட்டும் பேசுங்க. கர்த்தர் வெறுக்கிற காரியங்கள், புறங்கூறுதல், குற்றப்படுத்தல், பொய் நாவு, இதெல்லாம் கர்த்தர் வெறுக்கிற அருவருப்பான காரியங்கள். எங்களுக்கு வேணாம். நாம யாரையும் குற்றப்படுத்த முடியாது. ஏன்னா நாம எல்லாருமே பாவிகள். அதனால நாம யாரையும் குற்றப்படுத்த வேண்டாம். அடுத்து புறங்கூறுதல், ஒருவர் இல்லாத இடத்துல நாம அவரை பற்றி பேசினா அது ஒரு புறங்கூறுதல். நாம அவங்களை பற்றி பேசக்கூடாது. சரி, தவறியே ஒரு வார்த்தை வந்துட்டாலும் என்ன செய்யுது, நேற்று பாஸ்டர் எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ண, அப்படியே மாறி ஏதாவது என்ன செய்யுது, ஒரு நேரம் எங்களை அறியாம வந்துட்டாலும் என்ன செய்யணும், உணர்வடைஞ்சு என்ன செய்யணும், அந்த நேரத்துல நாம சம்பந்தம் இல்லாத வேறொரு டாபிக்கை கொண்டு வந்து என்ன செய்யறோம், அந்த கதையை மாத்தி அந்த கதையில இருந்து விடுபட்டு வந்துடணும். அதுதான் நம்மளை காத்து கொள்றது. அண்ட் தேங்க்யூ பாஸ்டர், உண்மையாவே நான் அதை ரியலைஸ் பண்ணினேன். அண்ட் தேங்க்யூ பாஸ்டர், எனக்கு அதை கற்றுக் கொடுத்ததற்காக. ஆனா அதை இன்றைக்கு உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க கூடியதாக தேவன் கிருபை செய்தார்.
நிச்சயமா நீங்க சுத்திகரிச்சு கொள்ளுங்க. பக்தி விருத்திக்கான காரியங்களை மட்டுமே பேசுங்க. வேற எந்த காரியங்களையும் இந்த எடுக்க நம்மளை எவ்வளவுக்கு பரிசுத்தப்படுத்தணும். பரிசுத்தவான்கள் இன்னும் பரிசுத்தப்படட்டு என்று சொல்ற, அக்கிரமக்காரங்கள் இன்னும் அக்கிரமம் செய்யட்டும். நாட்கள் சமீபமாக இருக்குது. மிச்சம் உள்ளவர்களை அடுத்த வாரத்தோட பார்க்க போறோம். இன்னொரு பொக்கிஷத்தோட சந்திக்கும் வரைக்கும் கர்த்தருடைய நாள் தாமதமானால் நிச்சயமாக அடுத்த வாரம் சந்திப்போம். தேங்க்யூ பாஸ்டர். அல்லேலூயா. நன்றி சிஸ்டர். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறவர்களாக இந்த கடைசி காலத்தில் இருக்கும்படி தேவனுடைய வார்த்தையை கற்றுக் கொடுத்ததற்காய் நன்றி சிஸ்டர். கடைசியாக ஜெபிக்கும்படி இதில் இருக்கிற யாராவது ஜெபிக்கும்படி, கடைசி ஜெபத்தை ஜெபிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தேவைப்படுகிறவர்கள் யாராவது ஜெபிங்க கடைசி ஜெபத்தை. மகா பரிசுத்தமுள்ள தெய்வமே, வானத்தை பூமியை உண்டாக்குற சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே, உமது நாம மகிமைப்படுவதா. தெய்வமே அப்பா, இந்த ஜெப அறையிலும் கர்த்தாவே உமது நாம மகிமைப்பட்டமைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன வேத வசனத்தின்படி அன்பு சகோதரி ஊடாக பரிசுத்த ஆவியானவர் உடைப்பட்டு தெய்வமே சத்திய வார்த்தைகளை எங்களுக்கு நீர் போதித்து தந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி ராஜா. இந்த காலை வேளையிலும் சுவாமி எங்களுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகளை மன்னாவாக பொசிக்க எங்களுக்கு தந்த கிருபைக்காக மேன்மைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தெய்வமே இந்த வார்த்தையை கொண்டு வந்த மகளாரை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதித்து இன்னும் அதிகமான சத்தியங்களை எங்களுக்கு போதிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக செபிக்கிறோம் அப்பா. இந்த செப அறைக்கு வந்து தகப்பனே உமது வார்த்தைகளை செவிமடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மனதார ஆசீர்வதித்து செப அறையை ஒப்பு கொடுத்தோம். தெய்வமே பிதாவே, இதுல வருகிற ஒவ்வொரு ஆத்துமாக்களும் ஆசீர்வதிக்கப்பட என் தெய்வனே பிதாவே உமது கரத்துக்குள் ஒப்பு கொடுத்தோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பாராக. அடுத்த வாரம் நாங்கள் வேத படிப்பில் சந்திக்கும் வரை தேவன் தாமே, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை வழி நடத்துவாராக. God bless you all.